இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஆசிய கண்டத்திலேயே நம்பர் 1 பணக்காரர்னா அது முகேஷ் அம்பானி தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் நம்மள நிறைய பேருக்கு தெரிய சான்ஸே இல்லைங்க. ஸோ இந்த நியூஸ் கண்டிப்பாக சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முகேஷ் அம்பானி மும்பையில் இருக்கிற அல்டமோட் ரோட் அப்படிங்கிற இடத்துல பிரம்மாண்டமாக ஒரு கட்டியிருக்கிற வீடு தான் ஆன்டிலியா ஹவுஸ். இந்த ஆன்டிலியா ஹவுஸ் தான் பூமியிலேயே அதிக விலை கொடுத்து கட்டப்பட்ட பிரைவேட் ஹவுஸ்னு கூட சொல்லலாங்க. இந்த வீட்டில் முகேஷ் அம்பானி, அவரோட ஒய்ஃப் நீதா அம்பானி, ஆனந்த், ஆகாஷ், சுலேகா, பிருத்திவி, வேதா அம்பானின்னு அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே இந்த வீட்டில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 27 மாடி இருக்குங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிற இந்த வீட்டோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 15,000 கோடிங்க. இந்த வீட்டை பெர்கின்சன் வில்ஸ் அப்புறம் ஹிர்ஸ்ட் பெட்னாஸ் அசோசியேட்ஸ் அப்படிங்கிற 2 அமெரிக்க கம்பெனி தாங்க டிசைனும் அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு அப்படியே துபாயில் இருக்கிற வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங்கான புர்ஜ் கலீஃபா பக்கம் வருவாங்க. புர்ஜ் கலீஃபாவோட டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 828 மீட்டருங்க. இதில் மொத்தம் 163 ஃப்ளோர்ஸ் இருக்குங்க. அம்பானியோட வீட்டை பற்றி கூட தெரியாதவங்க இருக்கலாம், ஆனால் துபாயில் இருக்கிற புர்ஜ் கலீஃபா பற்றி தெரியாதவங்களே இருக்கவே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு உலக ஃபேமஸான இந்த பில்டிங்கோட கட்டுமான செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,500 கோடி தாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு பில்டிங்கான புர்ஜ் கலீஃபாவோட கட்டுமானம், அதை விடவே முகேஷ் அம்பானியோட மும்பை ஆன்டிலியா ஹவுஸ் கட்டுமானம் அதிகம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா தாங்க இருக்குது. இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 2004 கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி 6 வருஷத்துக்கு அப்புறம் 2010 முடிச்சு லாஸ்ட்டாக 2011 அம்பானி தன்னோட குடும்பத்தோட குடியேறி இருக்காருங்க. இப்போ இந்த வீட்டை பற்றி ஒரு சில ஃபேக்ட்ஸை பார்க்கலாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா அம்பானி ஃபேமிலி மட்டும்தாங்க ஆக்சஸ் பண்ணவே முடியும். இது பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு விசிட் பண்ணுறதுக்கு அனுமதியே கிடையாது. இந்த வீட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காகவும் அம்பானி ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் மட்டுமே வீட்டில் மொத்தம் 600 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அந்த எம்ப்ளாயீஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் அங்கேயே தங்கி வேலை பார்க்கக்கூடியவங்க தான். அவங்களோட ஆனுவல் இன்கம் மட்டுமே 24 லட்சம் ரூபாய்ங்க. நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட மாத வருமானம் கிட்டத்தட்ட 2 லட்சங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு இன்ஜினியர் கூட மாதம் 2 லட்சம் வாங்க முடியாத சூழ்நிலையில் அம்பானி வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே அவ்வளோ சேலரி பார்த்துக்கோங்க. முகேஷ் அம்பானிக்கு Z+ செக்யூரிட்டியும் அவங்களோட ஒய்ஃப் நீதா அம்பானிக்கு Y+ செக்யூரிட்டியும் கொடுக்கப்படுதுங்க. Z+ செக்யூரிட்டி கொடுக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து 50லேருந்து 55 துப்பாக்கி ஏந்தியவர்கள் தரப்படுவாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தாங்கன்னா வெறும் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தாங்க. இந்த வீட்டை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.